السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد. الحمد لله. அல்லாஹுடைய உதவியால் இந்த மத்துனுல் ஆஜுரூமியா என்று சொல்லக்கூடிய இந்த கிதாபை மையமாக வைத்து நஹ்வுடைய அடிப்படை சட்டங்களை படித்து தரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் அதனை கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். ஹைர், இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில சென்ற எமது பாடத்துல மர்ஃபுஆத் சம்பந்தமாக நாங்க பார்த்தோம். அதே போன்று தவாபிஅக்கள் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைய பாடம் மன்சூபாத் சம்பந்தமான பாடம். மன்சூபாத் சம்பந்தமான பாடம்தான் இன்றைய தலைப்பு. قال المصنف رحمه الله இமாம் அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் மன்சூபாத்து 15. மன்சூபாத்தை பொறுத்த வரைக்கும் 15 இருக்கிறது. வஹிய அவைகளாகிறது, ஒவ்வொன்றாக சொல்லுகிறார்கள். அல் மஃஊல் பிஹி வல் மஸ்தர் வலர்ஃபு ஸமான் வலர்ஃபுல் மகான் வல் ஹால் வத்தமஈஸ் والتمييز والمستثنى واسم لا والمنادى والمفعول من أجله والمفعول معه وخبر كان وأخواتها واسم إن وأخواتها والتابع للمنصوب وهو 4 أشياء: النعت والعطف والتوكيد والبدل. அல்லாமா இப்னு ஆஜுரூம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மன்சூபாத் சம்பந்தமாக பேசுகிறார்கள். மன்சூபாத்தை 15 எண்ணி இருக்கிறார்கள். மன்சூபாத் 15 என்று சொல்லுகிறார்கள். ஆனா இந்த இடத்துல பாருங்க, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 14 தான் சொல்றாங்க. ஒன்று மஃஊல் பிஹி, இரண்டாவது மஸ்தர், மூன்றாவது தர்ஃபு ஸமான், நாலாவது தர்ஃபு மக்கான், ஐந்தாவது ஹால், ஆறாவது தமீஸ், ஏழாவது முஸ்தஸ்னா, எட்டாவது இஸ்முலா, ஒன்பதாவது முனாதா, பத்தாவது மஃஊல் மின் அஜ்லி, 11வது மஃஊல் மஅ, 12 خبر كان وأخواتها، 13 اسم إن وأخواتها، 14 தவாபியா. இந்த 14ஐயும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பாடத்துடைய ஆரம்பத்திலே தலைப்பு போடக்கூடிய நேரத்தில் அல் மன்சூபாத்து 15, மன்சூபாத் 15 என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே 15 என்று சொல்லிட்டு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 14 தான் சொல்லுகிறார்களே என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள் எழலாம். இந்த கேள்விக்கு நாங்க விட சொல்லுவோம். உண்மையிலே இந்த ஆஜுரூமியாக்கு ஷரஹ் எழுதின ஏராளமான உலமாக்கள் 15வது எது என்ற விடயத்திலே அவர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடும் கூட நிகழ்ந்திருக்கிறது. அல்லாமா இப்னுல் ஹாஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உண்மை என்னவெனில் 15வது என்பது வனன்து, இதனுடைய மஃஊல்கள், இதுதான் 15வது என்று சொல்லுகிறார்கள். خبر كان، اسم إن،
அதே போன்று அடுத்தது மஃஊலை லனன்து, லனன்துடைய 2 மஃஊல்கள். ஆனால் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுவதற்கு மறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். சில ஷுர்ராஹகள் இந்த கிதாபிற்கு, இந்த மத்தனுக்கு ஷரஹ் செய்த ஷுர்ராஹகள் சொல்லும் பொழுது, முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இதனை சொல்லக்கூடிய நேரத்திலே 15 என்று சொல்லிவிட்டு ஒன்றை மறந்து விட்டார்கள். மறந்து 14ஐ சொல்லிவிட்டு பிறகு ஞாபகம் வந்த பிறகு 15ஆவதாக இந்த மஃஊலா தனன்து இதனை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். கொஞ்சம் மைக்குகளை ஓஃப் பண்ணிக்கொள்ளுங்க. யாஸ்மின், உங்களோட மைக் ஒன்றில் இருக்கு, கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கொள்ளும். நுழையக்கூடியவங்க மைக்குகளை கொஞ்சம் பாருங்க. எனவே முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய கையெழுத்தினால் என்ன செய்திருக்கிறார்கள், தான் மறந்ததன் பிறகு சேர்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அது விடுபட்டதாகவே என்ன செய்து விட்டது, பிரதிகளில் அடிக்கப்பட்டு விட்டது என்பதாகவும் இந்த கருத்தை சொல்கிறார்கள். ஹைர் இன்ஷா அல்லாஹ். எனவே 15 சொல்லப்படாதது தனன்து என்ற இந்த ஃபிஅலுடைய 2 மஃஊல்கள் சம்பந்தமாக சொல்லப்படவில்லை. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மர்ஃபூஆத் சம்பந்தமாக பேசிட்டு அதனை அடுத்து மன்சூபாத் சம்பந்தமாக பேசுகிறார்கள். மன்சூபாத்துடைய ஹுக்கும், மன்சூபாத் என்றாலே பொதுவாக அது இஸ்ம்கள், அதனுடைய ஹுக்கும் நஸ்பு. இதுல முதலாவதாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மஃஊல் பிஹி சம்பந்தமாக பேசுகிறார்கள். மஃஊல் பிஹி சம்பந்தமாக பேசுகிறார்கள். பாருங்க, பாபுல் மஃஊலி பிஹி வஹுவல் இஸ்முல் மன்சூப் அல்லதி யகஉ பிஹி அல் ஃபிஅலு நஹு தரப்து ஸைதன் வரகிப்துல் ஃபரஸ வஹுவ கிஸ்மானி தாஹிருன் வ முத்மருன். இந்த மஃஊல் பிஹி என்பது இது 2 வகை. ஒன்று தாஹிர், இரண்டாவது முத்மர். லாஹிர் மா தகத்தம ذிக்ருஹு, லாஹிர் என்றா என்ன, முன்னால சம்பந்தமாக நாங்க பாபுல் மர்ஃபூஆத்ல பேசிட்டோம். அதே போன்று வல் முத்மர், முதுமர் கிஸ்மானி, அது 2 பங்கு. ஒன்று முத்தசிலுன், அடுத்தது முன்ஃபசிலுன். முத்தசில் என்றால் என்ன? ஃபல் முத்தசிலு 12, 12. வஹிய தரபனி, தரபனா, தரபக, தரபகி, தரபகுமா, தரபகும், தரபகுன்ன, தரபஹு, தரபஹா, வதரபஹுமா, வதரபஹும், வதரபஹுன்ன. அதே போன்று வல் முன்ஃபசில், முன்ஃபசிலும் 12, 12. வஹிய, அவைகள் என்ன? ஈயாய, ஈயானா, ஈயாக்க, ஈயாக்கி, ஈயாக்குமா, ஈயாக்கும், ஈயாக்குன்ன, ஈயாஹு, ஈயாஹா, ஈயாஹுமா, ஈயாஹும், ஈயாஹுன்ன. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மஃஊல் பிஹி சம்பந்தமாக பேசுகிறார்கள். மஃஊல் பிஹியுடைய தாரீஃபை சொல்லுகிறார்கள். வல் இஸ்முல் மன்சூப் அல்லதி யகஉ பிஹி அல் ஃபிஅல். இஸ்முல் மன்சூப் என்றால், மஃஊல் பிஹி என்றால் ஹுவ அல் இஸ்முல் மன்சூப், நஸ்பு செய்யப்பட்ட ஒரு இஸ்ம். அல்லதி யகஉ பிஹி, அதில் தான் நிகழும், அல் ஃபிஅல், செயல் அதில் தான் நிகழும் என்பதாக சொல்லுகிறார்கள். அதற்கு உதாரணமாக தரப்து ஸைதன் வரகிப்துல் ஃபரஸ என்ற இந்த உதாரணத்தை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை பார்ப்போமாக இருந்தால் இதுல வரக்கூடிய ஸைதன் என்பதும் அதே போன்ற ஃபரஸ் என்பதும் இது 2மே மஃஊல் பிஹி. ஏன், என்ன காரணம் என்றால் ஃபாயிலுடைய செயல் என்பது இது இந்த ஃபியல்ல தான், ஃபாயிலுடைய செயல் என்பது இதுல தான் நிகழ்ந்திருக்கிறது, இந்த இஸ்ம்கள்ல தான் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இந்த ஸைதன் அதே போன்று அல் ஃபரஸ் என்ற இந்த 2மே மஃஊல் பிஹியாக கருதப்படுகிறது. அதே போன்றுதான்
மஃஊல் பிஹியுடைய வகைகளை சொன்னாங்க. தாஹிர், அதே போன்று முதுமர். லாஹிர் என்ற முன்னால போயிட்டு என்பதாக சொன்னார்கள். எனவே லாஹிரை பொறுத்த வரைக்கும் லாஹிர் ஃபதஹாவை கொண்டும் நஸ்பு செய்யப்படும், ஃபதஹாவுக்கு பகரமாக வரக்கூடியவற்றை கொண்டும் நஸ்பு செய்யப்படும். அந்த மஃஊல் பிஹி இஸ்ம் முஃப்ரதாக இருக்குமாக இருந்தால், இஸ்மாக முஃப்ரதாக இருக்குமாக இருந்தால் ஃபதஹாவை கொண்டு நஸ்பு செய்யப்படும். அதே போன்றுதான் ஜம்உ தக்சீராக இருக்குமாக இருந்தாலும் ஃபதஹாவை கொண்டு நஸ்பு செய்யப்படும். முஅன்னஸ் சாலிம் ஜம்மாக இருக்குமாக இருந்தால் ஃபதஹாவை கொண்டு நஸ்பு செய்யப்படாது, கஸ்ராவை கொண்டு நஸ்பு செய்யப்படும். அதே போன்றுதான் முதக்கர் சாலிம் ஜம்மாக இருக்குமாக இருந்தால் அங்கே ஃபதஹாவை கொண்டு நஸ்பு செய்யப்படாது, ஃபதஹாவுக்கு பகரமாக வரக்கூடிய யாவை கொண்டு அது நஸ்பு செய்யப்படும். அதே போன்றுதான் தத்னியாவாக இருந்தாலும் யாவை கொண்டு நஸ்பு செய்யப்படும். அடுத்ததாக அல் அஸ்மாஉல் ஹம்சாவை சேர்ந்ததாக இருக்குமாக இருந்தால், இந்த மஃஊல் பிஹி அல் அஸ்மாஉல் ஹம்சாவை சேர்ந்ததாக இருக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் அலிஃபை கொண்டு அது நஸ்பு செய்யப்படும். இது முதலாவது வகை தாஹிர். இரண்டாவது வகைதான் முதுமர். முதுமரை பொறுத்த வரைக்கும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இரண்டாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். முதுமர முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இரண்டாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அதுல ஒன்று முத்தசில் என்பதாக சொன்னார்கள், இரண்டாவது முன்ஃபசில் என்பதாக சொன்னார்கள். முத்தசில் என்றா நாங்கள் சொல்லுவோம் ஃபியாலோட சேர்ந்து வரக்கூடியது. அது எது? யா உல் முத்தகல்லிம் வரும், அதே போன்று நா அல் முத்தகல்லிம் வரும், காஃபுல் முகாத்தப் வரும், ஹா உல் காயிப் வரும். இவைகளுக்கு நாங்கள் சொல்லுவோம் முத்தசிலான தமீர்கள் என்பதாக சொல்லுவோம். அதே போன்றுதான் அடுத்தது முன்ஃபசில். முன்ஃபசிலை பொறுத்த வரைக்கும் அது ஃபிஅலை விட்டும் பிரிந்ததாக வரும், ஃபிஅலை விட்டும் பிரிந்ததாக வரும், ஃபிஅலுக்கு முன்னால வரும், ஃபிஅலுக்கு முன்னால வரக்கூடியதாக இருக்கும். இவைகளை பொறுத்த வரைக்கும் இது இதனுடைய அமைப்பை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் எங்களுக்கு அழகாக சொல்லி காட்டினார்கள். ஈயாய, ஈயானா, ஈயாக்க, ஈயாக்கி, ஈயாக்குமா, ஈயாக்கும், ஈயாக்குன்ன, ஈயாஹு, ஈயாஹா, ஈயாஹுமா, ஈயாஹும், ஈயாஹுன்ன என்பதாக சொல்லி காட்டினார்கள். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் பாபுல் மஸ்தர், மஸ்தருடைய பாடத்தை பேச போறார்கள். மஸ்தருடைய பாடத்தை பேச போகிறார்கள். இந்த இடத்துல பாபுல் மஸ்தர் என்று சொல்லி அவங்க மஸ்தர் என்று சொல்லி தக்தீர் இட்டாலும், மஸ்தர் என்று சொல்லி தக்தீர் இட்டாலும் இங்க மஸ்தர் என்பதை கொண்டு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் எதை நாடுகிறார்கள் என்றால் மஃஊல் முத்லக்கை நாடுகிறார்கள். மஃஊல் முத்லக்கை நாடுகிறார்கள் தவிர வெறுமனே மஸ்தர நாடல்ல. ஏனென்றால் மஸ்தரை பொறுத்த வரைக்கும் அதுல ரஃபுவாரத்துக்கும் இடம்பாடு இருக்கிறது, நஸ்புவாரத்துக்கும் இடம்பாடு இருக்கிறது, ஜெர்ருவாரத்துக்கும் இடம்பாடு இருக்கிறது. எனவே இந்த இடத்துல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் மஸ்தர் என்று சொன்னதை கொண்டு முராத் என்னென்றா அல் இஸ்முல் மன்சூப், நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடிய எந்த அடிப்படையில அலல் மஃஊல் அல் முத்லக், மஃஊல் முத்லக் என்ற அடிப்படையில் நஸ்பு செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்ம் சம்பந்தமாக பேச போகிறார்கள். பாருங்க, அல் மஸ்தரு ஹுவ அல் இஸ்முல் மன்சூப் அல்லதி யஜிஉ சாலிசன் ஃபி தஸ்ரீஃபில் ஃபிஅல். மஸ்தர் என்றால் அல் இஸ்முல் மன்சூப், நஸ்பு செய்யப்பட்ட இஸ்ம், அல்லதி யஜிஉ அந்த இஸ்ம் வரும், சாலிசன் மூன்றாவதாக வரும், ஃபி தஸ்ரீஃபில் ஃபிஅல் ஃபிஅலை சர்வு செய்யும் விடயத்திலே மூன்றாவதாக வரும். நஹ்வு தரப யத்ரிபு லர்பன், தரப முதலாவது, யத்ரிபு இரண்டாவது, லர்பன் மூன்றாவது. இந்த மஸ்தரை பொறுத்த வரைக்கும் வஹுவ கிஸ்மானி லஃப்தியுன் மஅனவியுன். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லா அவர்கள் இரண்டாக பிரிக்கிறார்கள். ஒன்று லஃப்தி, இரண்டாவது மஅனவி. ஃபஇன் வாஃபக லஃப்துஹு, இந்த மஸ்தருடைய வார்த்தை என்பது இது நேரானால் லஃப்த ஃபிஅலிஹி, அதனுடைய ஃபிஅலுடைய
வார்த்தைக்கு அது நேர்படுமாக இருந்தால் ஃபஹுவ லஃப்தியுன், அது மஸ்தர் அல் லஃப்தி என்ற இந்த இனத்தை சார்ந்தது. நஹ்வப்படி கத்தல் துஹு கத்திலன், பாருங்க பாப்போம். கத்திலன் என்ற இந்த மஸ்தர் எதற்கு முவாஃபக் ஆகுது என்றால் கத்தல் து என்ற ஃபியலுக்கு முவாஃபக்காக ஆகுது. அதாவது அதே வார்த்தைகள் செய்திருக்கிறது, இதிலே வந்திருக்கிறது. அதே போன்று அதே கருத்து இதுல வருகிறது. ஃபைன் வாஃபக மஅனா ஃபிஅலிஹி, فإن وافق معنى فعله دون لفظه فإن وافق معنى فعله فعலுடைய மஅனாவுக்கு நேராகமாக இருந்தால், இந்த மஸ்தர் ஃபிஅலுடைய மஅனாவுக்கு நேர்படுமாக இருந்தால், தூன லஃப்திஹி அதனுடைய வார்த்தைக்கு அது நேர்படவில்லை, இப்படியாக இருந்தால் அதுக்கு சொல்லுவோம் ஃபஹுவ மஅனவியுன், மஸ்தர் மஅனவி என்பதாக சொல்லுவோம். நஹு ஜலஸ்து குஊதன், பாருங்க அப்போ ஜலஸ்து குஊதன், ஜலஸ்து ஃபிஅல், இந்த ஃபிஅலுடைய வார்த்தைக்கு அது நேர்படல, மாற்றமாக கருத்துக்கு நேர்படுது. ஜலஸ்து ஜுலூசன் என்றால் இது மஸ்தர் லஃப்தி, ஏன் லஃபுதுக்கு நேர்படுகிறது. ஜலஸ்து அதே மஸ்தர்ல அதே ஃபியல்ல இருந்து மஸ்தர் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜலஸ்து குஊதன் என்றால் ஜலச என்றாலும் உட்கார்ந்தான் என்ற கருத்து, காத என்றாலும் உட்கார்ந்தான் என்ற கருத்து. எனவே இது மஅனாவுக்கு நேர்படுகிறது. வகும்து வுகூஃபன் வமா அஷ்பஹ தாலிக். ஹைர். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்ததாக அல் மஃஊல் அல் முத்லக் சம்பந்தமாக பேசுகிறார்கள். மஃஊல் முத்லக்குக்கு ஏன் மஃஊல் முத்லக் என்று பேர் வந்த என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன் இதற்கு மஃஊல் முத்லக், ஏன் இதற்கு மஃஊல் முத்லக் என்று பெயர் வந்தென்றால், பொதுவாக அன்வாஉல் மஃபாஇல் மஃஊல்களுடைய வகைகளை நாங்க பார்க்கும்போது ஒவ்வொரு மஃஊலும் இன்னும் ஒன்றோட இது சேர்க்கப்பட்டு தான் சொல்லப்படுகிறது. மஃஊல் பிஹி, மஃஊல் மஅஹு, மஃஊல் மின்ஹு, இப்படித்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மஸ்தராக வரக்கூடிய இந்த மஃஊல் வெறுமனே இது மஃஊலாக இருக்கின்ற காரணத்தினால், எதோடும் இது சேர்க்கப்படாத காரணத்தினால் அல் மஃஊல் முத்லக் என்று இதுக்கு சொல்லப்படுகிறது. முத்லக் என்றால் கைரு முக்கையத், எனவே எதோடும் இது கைதிடப்படல, அதனால அல் மஃஊல் அல் முத்லக் என்று இதிலே சொல்லப்படுகிறது. பொதுவாக அரபிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பேச்சில் அவர்கள் தௌகீதை காட்டுவதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த மஸ்தர். எனவே மஸ்தருக்கு முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். வல் இஸ்முல் மன்சூப் அல்லதி யஜீஉ சாலிசன் ஃபி தஸ்ரீஃபில் ஃபிஅல், ஃபி தஸ்ரீஃபில் ஃபிஅல், ஃபிஅலை சர்ஃப் செய்யும் விடயத்திலே மூன்றாவதாக வரக்கூடிய இஸ்ம் என்று சொல்கிறார்கள். இங்க மஸ்தர்ண்டா மஸ்தருடைய கருத்தை சொல்லல, நல்லா விளங்கணும். மஃஊல் முத்லக் சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசுகிறார்கள். தஸ்ரீஃபுல் ஃபிஅல் என்றா என்ன என்றா, ஒரு சீகாவுல இருந்து ஃபிஅலை இன்னொரு சீகாவுக்கு நாங்க மாத்துறது. மாதியிலிருந்து முதாரிக்கு ஆக்குறது, முதாரியிலிருந்து மஸ்தருக்கு ஆக்குறது. இது அல் மஃஊல் முத்லக் என்றா, இப்ப நாங்க சொல்லுவோம் மஃஊல் முத்லக்க பொறுத்த வரைக்கும் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரெண்டு விதமாக பங்கு பிரித்தார்கள். ஒன்று லஃபுதி, இரண்டாவது மஅனவி. ஒன்று லஃபுதி, இரண்டாவது மஅனவி. மஃஊல் முத்லக் லஃபுதி என்றா அது ஃபிஅலுக்கு நேர்படும். எந்த ஃபியல் நஸ்பு செய்கிறதோ, அந்த நாசிபாக இருக்கிறதோ, அந்த ஃபிஅலுடைய லஃபுதிலும் அதே போன்று அதனுடைய கருத்திலும் நேர்படக்கூடியதற்கு சொல்லுவோம் முத்லக், மஃஊல் முத்லக் லஃபுதி என்பதாக சொல்லுவோம். உதாரணமாக ஃபரஹ்து ஃபரஹன் என்று சொல்றத போல, சல்லிம் தஸ்லீமன் என்று சொல்வதை போல. மஃஊல் முத்லக் மஅனவி என்றால் இது எந்த ஃபிஅல் நஸ்பு செய்யுமோ
அந்த ஃபிஅலுடைய கருத்துக்கு இது ஒப்பாகும், ஆனால் லஃபுதுக்கு இது நேர்பாடாக அமையாது. இதுக்கு உதாரணம் கும்து வுகூஃபன் என்பதை போல. கும்து வுகூஃபன், கும்து ஃபியலுடைய வார்த்தைகள் வேறு, வுகூஃப் இதனுடைய வார்த்தைகள் வேறு, ஆனால் கருத்தை பார்த்தா ரெண்டுமே ஒன்றுதான். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாபு லர்ஃபி ஸமான் வ லர்ஃபில் மக்கான், லர்ஃபு ஸமான் லர்ஃபு மக்கானுடைய பாடம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். இங்க லர்ஃபு ஸமான் லர்ஃபு மக்கான் என்பதை கொண்டு முராத் என்னவென்றால், இந்த இடத்துல முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஃஊல் ஃபீஹி சம்பந்தமாக பேச போகிறார்கள். மஃஊல் ஃபீஹி சம்பந்தமாக பேச போகிறார்கள். லர்ஃபு ஸமான், லர்ஃபு ஸமானை பொறுத்த வரைக்கும் ஹுவ இஸ்மு ஸமான், அது காலத்தை காட்டக்கூடிய பெயர். அல் மன்சூப் பி தக்தீரி ஃபீ, அது ஃபீயை தக்தீரிடுவது கொண்டு நஸ்பு செய்யப்படும். எப்படி? நஹ்வ அல் யௌம், அல் லைல, குதுவா, புக்ரா, சஹர், கதன், அத்தமதன், சபாஹன், மசாஅன், அபதன், அமதன், ஹீனன், வமா அஷ்பஹ தாலிக், வமா அஷ்பஹ தாலிக். அடுத்ததாக லர்ஃபுல் மக்கான், லர்ஃபுல் மக்கானை பொறுத்த வரைக்கும் ஹுவ இஸ்முல் மக்கான், இது மக்கானை காட்டக்கூடிய பெயர் சொல். அல் மன்சூப், இது நஸ்பு செய்யப்படும். பி தக்தீரி ஃபீ, ஃபீயை தக்தீரிடுவது கொண்டு. நஹ்வு அமாம, خلف, قدام, وراء, فوق, تحت, عند, مع, إزاء, حذاء, تلقاء, هنا, ثم, وما أشبه ذلك. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மஃஊல் ஃபீஹிய இரண்டாக பிரித்திருக்கிறார்கள். ஒன்று லர்ஃபு ஸமான், அடுத்தது லர்ஃபு மக்கான். லர்ஃபு ஸமான் என்றால் இது காலத்தை காட்டும், காலத்தின் மீது அறிவிக்கும். எப்படியான காலம்? எந்த காலம் இது மஜி நிகழ்வதற்கு பொருத்தமாக இருக்கிறதோ இந்த காலத்தை காட்டக்கூடிய காலத்துக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் லர்ஃபு ஸமான் என்பதாக சொல்லுவோம். இதுல உதாரணமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உதாரணம் கொண்டு வந்திருக்கிறார்கள். லைலா, குதுவா, லைல், அல் யௌம் என்பதை கொண்டு வந்தீங்க. யௌம் என்றா பகலுக்கு சொல்லுவோம். மின் துலூஇல் ஃபஜ்ர் இலா குரூபி ஷம்ஸ், இதுக்கு இடைப்பட்ட நேரத்துக்கு நாங்கள் யௌம் என்று சொல்லுவோம். அதே போன்று அல்லைல, இரவு, இரவண்டா மின் குரூபி ஷம்ஸ் இலா துலூஇல் ஃபஜ்ர், இதற்கிடைப்பட்ட நேரத்துக்கு நாங்க லைல் என்று சொல்லுவோம். அடுத்தது குதுவத்தன், குதுவாண்டா இது ஃபஜ்ருடைய தொழுகையிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துக்கு குதுவா என்று சொல்லுவோம். மின் ஸலாத்தில் ஃபஜ்ரி இலா துலூஇ ஷம்ஸ். அதே போன்று புக்ரத்தன், புக்ரா அண்டா அவ்வலுன் நஹார், பகலுடைய ஆரம்ப நேரம். அதே போன்று சஹரன், சஹரண்டா ஆஹிருல் லைல், இரவுடைய கடைசி பகுதி. குபைல் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு சற்று நேரத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய பகுதி. அதே போன்று கதன், கதன் என்ற எங்களுக்கு தெரியும் நாளைய தினம், இன்றைக்கு நாங்க இருக்கக்கூடிய இந்த நாளுக்கு அடுத்த நாள், இதுக்குத்தான் கதன் என்று சொல்லுவோம். அதே போன்று அத்தமா என்றால் சுலுசுல் லைலில் அவ்வல், இரவு மூன்றாக பிரிச்சு அதுல முதல் பகுதி, இதுக்கு அத்தமா என்று சொல்லுவோம். அதே போன்று சபாஹன் என்ற அவ்வலுன் நஹார், பகலுடைய ஆரம்ப பகுதிக்கு நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? சபாஹ் என்று சொல்லுவோம். மசாஅன் என்றால் இது மின் ஜவாலி ஷம்சி இலா நிஸ்ஃபில் லைல், சூரியன் ஜவால் சாய்ந்ததுல இருந்து இலா நிஸ்ஃபில் லைல், இரவுடைய அரை பகுதி வரும் வரைக்கும் நாங்க மசா என்று பயன்படுத்தி. அடுத்தது அபதன், அமதன், இவைகளை பொறுத்த வரைக்கும் இது ஜமான் அல் முஸ்தக்பில், இதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதே போன்று ஹீனன் என்ற வார்த்தை வருகிறது. இதை பொறுத்த வரைக்கும் ஜமன் முபுகமுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அதே போன்றுதான் வமா அஷ்பஹ தாலிக், அதற்கு ஒப்பானவைகள் என்பதாக சொல்லுகிறார்கள். அதே போன்று லர்ஃபு மக்கான், முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லர்ஃபு மக்கான் சம்பந்தமாக பேசுகிறார்கள். மஃஊல் ஃபீஹி உடைய இரண்டாவது வகை லர்ஃபு மக்கான். லர்ஃபு மக்கானை பொறுத்த வரைக்கும் அங்க ஃபீ
தக்தீரிடப்பட்டு வரும். இதுக்குரிய வார்த்தைகளை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அமாம, அமாம என்றால் முன்னால் என்ற கருத்து. அதே போன்று அடுத்தது ஹல்ஃப, ஹல்ஃப என்றால் பின்னால் என்ற கருத்து. குத்தாம முன்னால் என்ற கருத்து. வரா பின்னால் என்ற கருத்து. ஃபௌக மேலே, தஹ்த கீழே, ஐந்த ஐந்த என்ற இடம் என்ற கருத்து. மஅ உடன் என்ற கருத்து. அடுத்தது இஸாஅ, இஸாஅ என்ற நேராக என்ற கருத்து. வகஃப்து இஸாஅல் மக்தபா, மக்தபாவுக்கு நேராக நின்றேன் என்ற கருத்து. அதே போன்று ஹிதாஅ, ஹிதா என்றாலும் சமீபத்தில் என்ற கருத்து. ஜலஸ்து ஹிதா அல் மஸ்ஜித், பள்ளிவாயலுக்கு சமீபத்தில் நான் உட்கார்ந்தேன் என்ற கருத்து. அதே போன்று தில்கா என்ற வார்த்தை வந்திருக்கிறது. தில்கா என்றாலும் நேராக என்ற கருத்து. அதே போன்று ஹுனா வந்திருக்கிறது. ஹுனா என்பது இது இஸ்மு இஷாரா, மக்கான் அல் கரீபுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதே போன்று சம்ம என்று வந்திருக்கிறது. இது இஸ்மு இஷாரா, மக்கான் அல் பஈதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சம்ம. அதிகமானவர்கள் இதுல சும்ம என்று படிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பெரும்பாலும் ஃபத்ஹுல் முஈன்ல இந்த வார்த்தைகள் வரும். வரக்கூடிய நேரத்தில் வமின் சும்ம என்று படிக்கிற சிலரும் இருக்கிறார்கள். அப்படி படிப்பது என்பது இது ஒரு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிழை. இப்படி இல்லை, வமின் சம்ம என்றுதான் நாங்க படிப்போம். எனவே சம்ம. இப்படியான வார்த்தைகளை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு கொண்டு வந்து இதற்குரிய பாடத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பாபுல் ஹால், ஹாலுடைய பாடம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். அல் ஹாலு هو الاسم المنصوب المفسر لمن بهم من الهيئات نحو قولك جاء زيد راكبا وركبت الفرس مسرجا ولقيت عبد الله راكبا وما أشبه ذلك. ولا يكون الحال إلا نكرة، ولا يكون إلا بعد تمام الكلام، ولا يكون صاحبها إلا معرفة. ولا يكون الحال، حال என்பது ஆகாது. இல்லா நக்கிரத்தன், நக்கிராவாகத்தான் வரும். ولا يكون إلا بعد تمام الكلام، கலாம் தமாமானதன் பிறகுதான் ஹால் என்பது நிகழும். ولا يكون صاحبها، அந்த சாஹிபுல் ஹால் என்பவர் இவர் இல்லா மாரிஃபா, மாரிஃபாவாகத்தான் இருக்க வேண்டும் என்று இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹாலுடைய தாரிஃபை சொல்லுகிறார்கள். ஹால் என்றா என்ன? ஹுவ அல் இஸ்முல் மன்சூப், நஸ்பு செய்யப்பட்ட இஸ்ம், அல் முஃபஸ்ஸிரு அது தெளிவுபடுத்தும், லிமா ஒன்று, இன்பஹம மினல் ஹைஆத் ஹைஆத்துகள்ல எது மூடலாக இருக்கிறதோ அதை தெளிவுபடுத்தும் என்று சொல்லி எங்களுக்கு தாரீஃபை சொல்லியிருக்கிறார்கள். சொல்லிட்டு அடுத்ததாக அதற்குரிய உதாரணங்களை சொல்றாங்க. பாருங்க, ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான் என்றா ஜெய்து வந்தான், ஓகே. எப்படி வந்தான், அவனுடைய ஹாலாத் எப்படி? அப்ப அந்த ஹைஅத்தை தெளிவுபடுத்துகிறது. எப்படி வந்தான்? ராக்கிபன், ஜெய்த் வாகனித்தவனாக வந்தான். ரகிப்துல் ஃபரஸ முஸ்ரஜன், நான் குதிரையிலே பிரயாணம் செய்தேன், வாகனித்தேன். எப்படி, எந்த நிலையில் அந்த குதிரை இருந்தது? முஸ்ரஜன், அந்த குதிரை கடிவாளமிடப்பட்ட நிலையில் இருந்தது. எனவே ஹையத்தை தெளிவுபடுத்துகிறது, ஹையத்தை தெளிவுபடுத்துகிறது. அதே போன்று முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அடுத்ததாக ஷுரூத்துல் ஹால், ஹாலுடைய ஷர்த்துகள் சொல்லுகிறார்கள். ஹாலுடைய ஷர்த்துக்களை சொல்றாங்க. முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹால் சம்பந்தமாக பேசிட்டு அடுத்ததாக ஹாலுடைய ஷர்த்துக்கள் சொல்றாங்க. ஹாலுடைய ஷர்த்துக்களை சொல்லக்கூடிய நேரத்துல மிக பிரதானமாக 2 ஷர்த்துக்களை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுல முதலாவது ஷர்த்து வலா யகூனுல் ஹாலு இல்லா நக்கிரத்தன், ஹாலை பொறுத்த வரைக்கும் ஹால் நக்கிராவாகத்தான் வர வேண்டும், மாரிஃபாவாக ஹால் வராது. ஒருத்தர் மாரிஃபாவாக சொல்லுகிறார், ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான்,
மஸ்ரூரன், சந்தோஷமான நிலையில் வந்தான். இதை ஒருத்தர் அல் மஸ்ரூர் என்று சொல்லி மாரிஃபாவாக கொண்டு வருவாராக இருந்தால் அது அப்படி கொண்டு வருவது என்பது முடியாது. அதுக்கு நாங்கள் ஹால் என்று சொல்ல மாட்டோம். எனவே ஹாலை பொறுத்த வரைக்கும் ஹால் என்பது இது நக்கிராவாகத்தான் பெற வேண்டும், மாரிஃபாவாக கொண்டு வருவது என்பது முடியாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், இரண்டாவது ஷர்த் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயக்கூன பஅத தமாமில் கலாம். அந்த ஹால் எப்ப வர வேண்டும் என்றால் அது கலாம் பூர்த்தியாதன் பிறகுதான் வர வேண்டும். கலாம் பூர்த்தியாக வேண்டும். ஜெய்துன், உதாரணமாக ஜா ஜெய்துன் மஸ்ரூரன், ஜா ஜெய்துன் கலாம் பூர்த்தியாகிவிட்டது. சும்மா ஜெய்துன் என்றுகிறார், கலாம் பூர்த்தி ஆகிட்டாண்டா இல்லை, இந்த நேரத்துல மஸ்ரூரன் கொண்டு வராரு. அப்படி கொண்டு வர்றதுக்கு நாங்க கலாம் ஹால் என்று சொல்ல மாட்டோம். எனவே ஹாலை பொறுத்த வரைக்கும் ஹால் முதலாவது ஷர்த்து வந்து ஹால் நக்கிராவாக இருக்க வேண்டும். இரண்டாவது கலாம் பூர்த்தியானதன் பிறகுதான் ஹால் வர வேண்டும். ஜா ஜெய்துன் கலாம் பூர்த்தியாகிவிட்டது, இப்ப நாங்க சொல்லுவோம் மஸ்ரூரன், இது ஹால் என்று சொல்லுவோம். ஏன்? முதலாவது இது நக்கிராவாக வந்திருக்கிறது, இரண்டாவது ஷர்த்து கலாம் பூர்த்தியானதன் பிறகு வந்திருக்கிறது. அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சாஹிபுல் ஹால், இவருடைய ஷர்த்து சொல்றாங்க. ஒரு சாஹிபுல் ஹால் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். இதுக்கு ஒரே ஒரு ஷர்த்தை சொல்லுகிறார்கள், வலா யகூனு சாஹிபுஹா இல்லா மாரிஃபத்தன். சாஹிபுல் ஹால் அவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவரும் மாரிஃபாவாக இருக்க வேண்டும். அவரும் மாரிஃபாவாக இருக்க வேண்டும். சாஹிபுல் ஹால் உதாரணமாக ஜா ஜெய்துன் மஸ்ரூரன், மஸ்ரூர் என்பது ஹால், ஜெய்துன் என்பது சாஹிபு ஹால். நாங்க இப்படி சொல்றோம், ஜா ரஜுலுன் மஸ்ரூரன் என்று சொல்றோம் என்றால் இதுக்கு நாங்க ஹால் என்று சொல்ல மாட்டோம். ஏன்? என்ன காரணம்? இங்க சாஹிபுல் ஹால் வந்து நக்கிராவாக இருக்கிறார். எனவே அதை நாங்க என்ன செய்வோம், மாரிஃபாவாக ஆக்கித்தான் சொல்லுவோம். ஜா ரஜுலு மஸ்ரூரன், ஜா ரஜுலு மஸ்ரூரன் என்று சொல்லி அதனை நாங்க மாரிஃபாவாக ஆக்குவோம். சில நேரங்கள்ல ஹால் என்பது ஜும்லாவாக வரும். ரஅய்து ஸைதன் யல்ஹக் என்று சொல்லுவோம். ரஅய்து ஸைதன் யல்ஹக் என்று சொல்லுவோம். அதாவது ஜும்லாவாக வரும் என்றா முதாரியான ஃபியலாக வரும், முதாரியான ஃபியலாக வரும். பொதுவாக மாரிஃபாவுக்கு பின்னால முதாரியான ஃபியல் வருமாக இருந்தால், மாரிஃபாவுக்கு பின்னால முதாரியான ஃபியல் வருமாக இருந்தால் அது எல்லாமே ஹால் தான். நக்கிராவுக்கு பின்னால முதாரியான ஃபியல் வருமாக இருந்தால் அதுக்கு சொல்லுவோம் சிஃபத் என்று சொல்லுவோம். சிஃபத் என்று சொல்லுவோம். நல்லா பழகுங்க. மாரிஃபாவான இஸ்முக்கு பின்னால முதாரியான ஃபியல் வருமாக இருந்தால் அந்த முதாரியான ஃபியலுக்கு நாங்க ஹால் என்பதாக சொல்லுவோம். அதே ஒரு நக்கிராவான இஸ்முக்கு பின்னால முதாரியான ஃபியல் வருமாக இருந்தால் அதை சொல்லுவோம் சிஃபத் என்பதாக சொல்லுவோம். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தம்ஈஸ் சம்பந்தமாக தன்னுடைய பேச்சை ஆரம்பிக்கிறார்கள். பாபு தம்ஈஸ். التمييز هو الاسم المنصوب المفسر لمن بهم من الذوات. حالندا لمن بهم من الهيئات. இங்க தம்ஈஸ் உடைய பாடம். التمييز هو الاسم المنصوب நஸ்பு செய்யப்பட்ட இஸ்ம், அல் முஃபஸ்ஸிர் தெளிவுபடுத்தும், லிமன் பஹம மின ذوات ذاتல எது மூடலாக இருக்கிறதோ அதை தெளிவுபடுத்தும். இங்க முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னும் ஒரு வார்த்தையும் சேர்த்திருக்கணும், நஸப் என்ற வார்த்தையும் சேர்த்திருக்கணும். மின ذوات அவின் நஸப் என்று சொல்லியிருக்கணும். ஆனா முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அது சம்பந்தமாக சொல்லல்ல. எங்களுக்கு தெரியும் தமீஸை பொறுத்த வரைக்கும் நாங்க ரெண்டாக தமீஸை வகைப்படுத்துவோம். ஒன்று தமீஸ் என்பது ذواتக்குரிய தமீஸ், அடுத்தது நஸபுக்குரிய தமீஸ். ذوات என்றா என்ன? ذوات என்றா அதுக்கு சொல்லுவோம் முஃப்ரதாக வாரது, தமீஸுல் முஃப்ரத், இதுக்கு சொல்லுவோம் ذوات. தமீஸுல் ஜும்லாவாக இருக்குமாக இருந்தால் இதுக்கு நாங்க சொல்லுவோம் நிஸ்பா என்று சொல்லுவோம். முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இங்கே ذوات சம்பந்தமாக சொல்லுகிறார்கள்.
லிமன் பஹம மின ஜவாத். தம்ஈஸ் என்றால் ஜவாத்துகள் இருந்தும் மூடலாக இருக்கக்கூடியதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஜவாத்தை சொல்லுகிறார்கள், நசப சொல்லல்ல. ஆனால் முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லல்ல என்றாலும் தன்னுடைய உதாரணத்தில எதை சேர்த்துட்டாங்க? நசப சேர்த்துட்டாங்க. பாருங்க, தசப்பப ஜெயிதுன் அரகன், தஃபக்க பக்ருன் ஷஹ்மன், தாப முஹம்மதுன் நஃப்சன், واشتريت 20 غلاما واشتريت 20 غلاما. அதே போன்று وملكت 90 نعجة وزيد أكرم منك عبا وأجمل منك وجها وأجمل منك وجها. இந்த இடத்துல முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜவாத் சம்பந்தமாகவும் பேசிட்டார்கள். ஜவாத் என்றால் பின்னால வந்தது, அதாவது اشتريت 20 غلاما وملكت 90 نعجة. அதே போன்று وزيد أكرم منك عبا وأجمل منك وجها இவைகள். எனவே தம்ஈஸ ரெண்டாக பிரிப்போம். ஒன்று தம்ஈஸுல் முஃப்ரத். தம்ஈஸுல் முஃப்ரத் அப்படி என்றால் கலிமா வாஹிதாவில் இருக்கக்கூடிய இப்ஹாமை நீக்கும், தம்ஈஸுல் முஃப்ரத். அதே போன்று இரண்டாவது வகை தம்ஈஸுல் ஜும்லா. தம்ஈஸுல் ஜும்லா. தம்ஈஸுல் ஜும்லா என்றால் ஒரு ஜும்லாவுல இருக்கக்கூடிய இப்ஹாமை நீக்கும், ஒரு ஜும்லாவுல இருக்கக்கூடிய இப்ஹாமை நீக்கும். அதே போன்றுதான் அடுத்ததாக முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வலா யகூனு இல்லா நக்கிரத்தன் வலா யகூனு இல்லா பஅத தமாமில் கலாம். வலா யகூனு, இந்த தம்ஈஸ் என்பது நக்கிராவாகவே வரும். அதே போன்றுதான் கலாம் பூர்த்தியானதன் பிறகுதான் இந்த தம்ஈஸ் என்பது வரும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக பாபுல் இஸ்தித்னா. முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஸ்தித்னாவுடைய பாடம் சம்பந்தமாக பேசுகிறார்கள். பாபுல் இஸ்தித்னா. وحروف الاستثناء 8 وهي إلا وغير سوى سوى سواء خلا عدا حاشا. حروف الاستثناء 8. இஸ்தித்னாவுடைய எழுத்துக்களாகிறது சமானியத்துன் 8 என்று சொல்லிட்டு முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த 8ஐயும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிட்டு இதுல முதலாவது முஸ்தஸ்னா இல்லா சம்பந்தமாக பேச போறாங்க. இங்க ஒரு கேள்வி வரும். முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்துல ஹுரூஃபுல் இஸ்தித்னா என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே இந்த ஆஜுருமியாவுக்கு முத்தம்மிமா எழுதிய அல்லாமா ருஐனி ரஹிமஹுல்லாஹ், அல்-ஹத்தாப் அர்-ருஐனி ரஹிமஹுல்லாஹ், இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இந்த இடத்துல முசன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை போன்று ஹுரூஃபுல் இஸ்தித்னா என்று சொல்லாம அதவாத்துல் இஸ்தித்னா என்று இதற்கு கொண்டு வந்திருக்கிறார்களே என்ற ஒரு கேள்வி வரலாம். உண்மையிலே அதவாத் என்று சொல்வதுதான் இங்க ஆக ஏற்றம். ஹுரூஃபுல் இஸ்தித்னா என்று சொல்வதை விடவும் அதவாத் என்று சொல்வதுதான் இங்கே ஏற்றம். ஏனென்றால் இதுல வரக்கூடிய எல்லாமே ஹுரூஃபுகள் கிடையாது. இல்லா என்பது ஹர்ஃபு, ஏனையவைகள் இங்க ஹர்ஃபுகளாக இல்லை. இது இஸ்ம்கள் இருக்கிறது, அதே போன்று ஃபியட்கள் இருக்கிறது. எனவே இவைகளை வெறுமனே ஹுரூஃபுகள் என்று சொல்வது பொருத்தம் அல்ல. மாற்றமாக முத்தம்மிமத்துல் ஆஜுருமியா இதனை கோர்வை செய்த அல்லாமா இமாம் ருஐனி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போல அதவாத் என்று சொல்வோமாக இருந்தால் அது இஸ்ம்களையும் பொதிந்து கொள்ளும், ஃபியட்களையும் பொதிந்து கொள்ளும், அதே போன்று ஹர்ஃபுகளையும் பொதிந்து கொள்ளும். எனவே அதவாத் என்று சொல்வதுதான்
ஆக ஏற்றும். அப்படி இருக்க இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏன் ஹுரூஃப் என்று கொண்டு வந்தார்கள் என்ற இரண்டாவது கேள்வியும் எங்களுக்கு என்ன செய்யலாம், நிகழலாம். எனவே நாங்கள் இதுக்கு விட சொல்லுவோம், ஏன் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹுரூஃப் என்று கொண்டு வந்தார்கள் என்றால், அதவாத் என்று கொண்டு வராமல் ஹுரூஃப் என்று கொண்டு வந்தார்கள் என்றால், இதுல அதிகமாக முஸ்தஸ்னா நடப்பதென்பது இது இல்லாவை கொண்டுதான் நடக்கும். ஏனையவற்றை கொண்டு நாங்க இஸ்தித்னா செய்வதை விடவும் இல்லாவை பயன்படுத்துவதுதான் ஆக அதிகம். எனவே இந்த அதிகத்தை கவனித்து அதுதான் அதிகமாக பயன்படுகின்ற காரணத்தினால், அது ஹர்வாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வார்த்தையை முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே பயன்படுத்தி ஹுரூஃபுல் இஸ்திஸ்னா என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று இந்த இடத்துக்கு நாங்க விட சொல்லுவோம். فالمستثنى بإلا ينصب إذا كان الكلام تاما موجبا نحو قام القوم إلا زيدا وخرج الناس إلا أمرا. முஸ்தஸ்னாவை பொறுத்த வரைக்கும் இந்த முஸ்தஸ்னா என்பது இதனை நாங்க மூணாக பிரிப்போம். அதாவது முஸ்தஸ்னாவை பொறுத்த வரைக்கும் அதுல 3 விடயங்கள் இருக்கணும். ஒன்று முஸ்தஸ்னா மின்ஹு இருக்கணும். முஸ்தஸ்னா மின்ஹண்டா இல்லாவுக்கு முன்னால ஹர்ஃப் இஸ்திஸ்னாவுக்கு முன்னால கூறப்படக்கூடிய இஸ்முக்கு சொல்லுவோம் முஸ்தஸ்னா மின்ஹு என்று சொல்லுவோம். அதே போன்று ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா அல்லது அதாத்துல் இஸ்திஸ்னா அது சொல்லப்பட வேண்டும். மூன்றாவது அல் முஸ்தஸ்னா பிஹி, எதை நாங்க இஸ்திஸ்னா செய்றோமோ அது நிகழ வேண்டும். இப்ப இமாம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்லாவுக்கு பின்னால வரக்கூடிய முஸ்தஸ்னா சம்பந்தமாக பேச போறாங்க. முஸ்தஸ்னா பி இல்லாவை கொண்டு முஸ்தஸ்னா ஆக்கப்பட்ட இஸ்மாகிறது. யுன்சபு, அது நஸ்பு செய்யப்படும், அதாவது அதுக்கு என்ன ஹரக்கத் வைப்போம் என்பது சம்பந்தமாக பேசுகிறார்கள். இதா கானல் கலாமு தாம்மன் மூஜபன், கலாம் தாமாக மூஜபாக இருக்குமாக இருந்தால் நஸ்பு செய்யப்படும் என்று சொல்கிறார்கள். கலாம் தாம் என்றால் கருத்து அங்கே முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்பட வேண்டும். எந்த கலாம்ல முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்படுமோ அதுக்கு சொல்லுவோம் கலாம் தாம் என்று சொல்லுவோம். அதே போன்று கலாம் மூஜபாக இருக்க வேண்டும். மூஜப் என்றால் முன்னால நஃபி வந்திருக்க கூடாது, இதுக்கு மூஜப் என்று சொல்லுவோம். எனவே கலாம் தாமாக முஸ்தஸ்னா மின்ஹு கூறப்பட்டு மூஜபாக இருக்குமாக இருந்தால், அப்படி என்றால் நஃபி இல்லாமல் இருக்குமாக இருந்தால் இந்த நேரத்துல நாங்க நஸ்பு செய்து படிப்போம். எப்படி? காமல் கௌமு இல்லா ஜெய்தன், காமல் கௌமு இல்லா ஜெய்தன். பாருங்க, முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டு கௌம். அதே போன்று முஸ்தஸ்னா பிஹி வந்திருக்கிறது. ஆனால் இந்த கலாம் இது மூஜபா அல்லது கைரு மூஜபாண்டா நாங்கள் சொல்லுவோம் மூஜப் என்று சொல்லுவோம். ஏன்? நஃபி வரவில்லை. கலாமு மன்ஃபியன், அப்படி என்றால் கைரு மூஜப், கைரு மூஜபாக இருந்தால் தாமன், ஆனால் கலாம் தாமாக இருக்கு. தாமண்ட முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்பட்டிக்கு, ஆனா கலாம் கைரு மூஜபாக இருக்கு. அப்படி என்றால் முன்னால நஃபி வந்திருக்கிறது. இப்படியாக இருந்தால் ஜாஸ ஃபீஹி அல் பதல், இதுக்கு பதிலும் செய்யலும் அதே போன்று நஸ்பும் செய்யலும். எங்களுக்கு இஸ்திஸ்னா அடிப்படையில இதுக்கு நஸ்பும் செய்யலும். எப்படி? மா காமல் கௌமு இல்லா ஜெய்துன் என்றும் எங்களுக்கு படிக்கலும், மா காமல் கௌமு இல்லா ஜெய்தன் என்றும் எங்களுக்கு என்ன செய்யலும், படிக்கலும். அதே போன்று மூணாவது சட்டம் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், கலாம் நாக்கிஸாக இருக்குமாக இருந்தால், கலாம் நாக்கிஸாக இருக்குமாக இருந்தால் என்ன நாக்கிஸ்? கலாம் நாக்கிஸாக இருக்கிறது. அப்படி என்றால் கலாம்ல என்ன வரல? தமாம் நடக்க இல்லை. அப்படி என்றால் முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்படல. இப்படியாக கட்டம் வருமாக இருந்தால் இந்த நேரத்துல நாங்க எப்படி அதுக்கு ஹரக்கத் வைக்கிறது என்றால் சொல்கிறார்கள், வஇன்கானல் கலாமு நாகிசன் கான அலா ஹஸ்பில் அவாமில், முன்னால் வரக்கூடிய ஆமில்களை கவனிச்சு நாங்க அதுக்கு என்ன செய்வோம், ஹரக்கத் வைப்போம். நஹு மா காம இல்லா ஜெய்துன், மா காம இல்லா ஜெய்துன். பாருங்க பாப்போம், இங்க முஸ்தஸ்னா மின்ஹு வரல. எனவே மா காம, காம இது ஃபியல் மாதி, இது ஃபாயிலுக்கு ரஃபு செய்யும். எனவே இல்லா ஜெய்துன் ரஃபு செஞ்சிருக்கிறோம். மா தரப்து இல்லா ஜெய்தன், மா தரப்து முஸ்தஸ்னா மின்ஹு சொல்லப்படல. எனவே மா தரப்து என்பது இது எங்களுக்கு தெரியும், ஃபியலும் வந்துட்டு ஃபாயிலும் வந்துட்டு அங்கே வரணும் மஃபூல். எனவே இல்லா ஜெய்தன்,
ஆமிலுக்கு ஏற்றா போல நாங்க என்ன செய்கிறோம், ஹரக்கத்துகள் கொடுக்கிறோம். அதே போன்றுதான் வமா மரர்த்து இல்லா பிசைதின், வமா மரர்த்து இல்லா பிசைதின். அடுத்ததாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முஸ்தஸ்னா, கைர், அதே போன்று சிவா, சுவா, சவா இவைகளை கொண்டு நாங்க இஸ்தித்னா எப்படி செய்வது என்பது சம்பந்தமாக பேசுகிறார்கள். இல்லாவை பொறுத்த வரைக்கும் இல்லா என்பது ஹர்ஃப், இல்லா என்பது இது ஹர்ஃப். அடுத்ததாக முஸ்தஸ்னா, கைர், சிவா இது சம்பந்தமாக முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசுகிறார்கள். இவைகளை பொறுத்த வரைக்கும் இந்த கைர், சிவா இவைகளை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லொகாதான் சிவா என்று படிக்கலும், சுவா, சவா எப்படியும் படிக்கலும். இவைகளை பொறுத்த வரைக்கும் இவைகள் இஸ்ம்களாகும், இவைகள் இஸ்ம்களாகும். இவைகள் எப்பவுமே இதற்கு பின்னால வரக்கூடியது இது இலாஃபத் அடிப்படையில ஜெர்ரு செய்யப்பட்டுத்தான் வரும். மஜ்ரூருன் லா கைர், இது ஜெர்ரு செய்யப்பட்டு தான் வரும், எந்த ஒரு இதுவும் கிடையாது என்பதாக சொல்லுகிறார்கள். எனவே நாங்க இதுக்கு எப்படி சொல்லுவோம், இதுவும் அதே சட்டம் தான். நாங்க மூணாக பிரிப்போம். எப்படி இல்லாவுக்கு பின்னால வரக்கூடிய அதே போல கலாம் தாமாக மூஜபாக இருக்குமாக இருந்தால் இந்த நேரத்துல இவைகளுக்கு நஸ்பு செய்வதென்பது எதுக்கு, இந்த கைருக்கு, அதே போன்று சிவா இதுக்கு நஸ்பு செய்வது என்பது வாஜிப். அதே போன்று கலாம் தாமாக இருக்கிறது ஆனால் மன்ஃபியாக கைரு மூஜபாக இருக்கிறது, இப்படியாக இருந்தால் இந்த கைர் சிவா என்பதற்கு நாங்க பதில் அடிப்படையில எங்களுக்கு என்ன செய்யலும், ஹரக்கத் கொடுக்க முடியும். அதே போன்று இஸ்தித்னா அடிப்படையில நஸ்பு செய்யவும் எங்களுக்கு இயலும். எப்படி மகாமல் கௌமு கைரு ஜெய்தின் என்றும் சொல்ல இயலும். அதே போன்றுதான் மகாமல் கௌமு கைர ஜெய்தின் என்றும் எங்களுக்கு என்ன செய்யலும், சொல்ல இயலும். அதே போன்று அடுத்தது கலாம் நாக்கிஸாக இருக்குமாக இருந்தாலும் எங்களுக்கு ஆமில்களுக்கு ஏற்றா போல சொல்லியலும். எப்படி மகாம கைரு ஜெய்தின் என்று சொல்லியலும், மாரஐத்து கைர ஜெய்தின் என்று சொல்லியலும், அம்மா மரர்த்து பெகைரி ஜெய்தின் என்று சொல்லியலும். அதே போன்றுதான் அடுத்தது முஸ்தஸ்னா, ஹலா, அதா, ஹாஷா இவைகளை பொறுத்த வரைக்கும் இவைகள் ஃபியட்களாகவும் கருதப்படும். அதே போன்றுதான் இவைகள் ஹர்ஃபுகளாகவும் கருதப்படும். இதுக்கு நாங்க ஜஸு நஸ்பு செய்வது மேலும் அதே போன்று ஜெர்ரு செஞ்சும் என்ன செய்யலும், படிக்கலும். காமல் கௌமு ஹலா ஜெய்தன் என்னும் படிக்கலும், ஹலா ஜெய்தின் என்னும் படிக்கலும். அதா அம்ரன் என்னும் படிக்கலும், அதா அம்ரின் என்னும் படிக்கலும். ஹாஷா பக்ரன் என்னும் படிக்கலும், ஹாஷா பக்ரின் என்றும் என்ன செய்யலும் எங்களுக்கு படிக்கலும். கைர் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை நாங்க இதோட முடிச்சு கொள்வோம். வரக்கூடிய பாடத்துல ஏனைய பகுதிகளை நாங்க பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.